வெல்கம் டு மை சேனல். 8 மாத குழந்தைக்கு சிறுதானிய சத்து மாவு எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருள்: வரகு 1/4 கப், அரிசி 1 கப், வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன், கம்பு 1/2 கப், குதிரைவாலி 1/4 கப், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், சிறுபருப்பு 1 கப், முந்திரி 2-3, பாதாம் 5லேருந்து ஒரு 10, ராகி 1 கப்பு. இப்போது ஒன்றா வந்து சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடலை நீங்கள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இது நம்ம கொடுத்தோன்னா அலர்ஜி வந்து வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் குழந்த கடலை சாப்பிடும், அவிச்ச கடலை வந்து சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 1/4 கப்பு கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் அலர்ஜி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் முந்திரி பாதாமும் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி என் பையனுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் அவனுக்கு வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது அவனுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். இது 8 மாத குழந்த இல்லை அதுக்கும் மேலே இருக்க வயசுக்குள்ள குழந்தைங்க இது வந்து சாப்பிட்லாம். நீங்கள் இதை வந்து மார்னிங் இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல சத்தான ஃபில்லிங்காக இருக்கும் இது. நான் வரகும் குதிரைவாலியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து ஒன்றா தான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாதாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அந்த முந்திரி அப்புறம் பொட்டுக்கடலை இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நமக்கே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அது எப்படி வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியுதுல்ல, இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா அந்த தோலும் உடையும். அதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி மாவாக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இதோட ப்ரொசீஜரே முடிஞ்சிருச்சு. நான் இதை 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்து நல்லா சளிச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என் பையன்தான் அதை வந்து சலிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டு இவ்வளோ இந்த மாதிரி நைஸாக அது வந்து வந்துடும். ஏதாவது திப்பியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மறுபடியும் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்லா சாஃப்டான பவுடர் நமக்கு கிடச்சிரும். இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு கஞ்சியாக காய்ச்சி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம்.